நல்லத்தம்பி, எக்ஸ்எம்எல்ஏ, கழக இளைஞரணி செயலாளர் தெய்வத்திரு கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைய தினம், அதாவது கேப்டன் அவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டு மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவராக வாழ்ந்தவர் தான் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள். அவரது மறைவுக்கு பிறகு அந்நியார் அவர்களுடைய செயல் இன்றைக்கி அபரீதகரமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தலைவர் எப்படி மக்களுக்காக இருக்கும்போது பணி செய்து மக்களுடைய சேவை செய்து மக்களுக்கு அன்னதானங்களை வழங்கி மக்களுக்காக வாழ்ந்தாரோ, அதே போன்று தான் இன்றைக்கு மக்கள் தலைவி கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இன்றைக்கி மக்களுக்காக வாழ்ந்து வருகிறார். தலைவர் என்றைக்கு நம்மை விட்டு பிரிந்தாரோ அன்றைய தினத்திலிருந்து தினந்தோறும் இந்த தலைவருடைய ஆலயத்திற்கு அவரை வழிபடுவதும் பூஜை செய்வதும் மக்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் மக்களை சந்தித்து மக்கள் கொடுக்கும் மனுக்களை பெறுவதும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் வண்ணமாகவே இன்று வரை மக்கள் தலைவி அந்நியார் அவர்கள் வாழ்ந்து வருகிறார். அதே நேரத்தில் மக்கள் இன்றைக்கி தலைவரை எப்படி பார்த்து கொண்டாடினாங்களோ அதே மாதிரி அந்நியார் அவர்களையும் பார்த்து கொண்டாடி வருகின்றனர். அதே போன்று கழகத் தலைவரின் நிழலாகவும் நிஜமாகவும் வாழ்ந்து வரும் அன்பு தம்பி கேப்டன் விஜயபிரபாகரன் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் சுற்றி வருகிறார். அவர் செல்லும் இடமெல்லாம் அவரை கேப்டன் போலவே இருக்கிறார், கேப்டனுடைய மறு உருவமாக இருக்கிறார் என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அவரை கேப்டன் போலவே மக்கள் பாவிக்கின்றனர். அவரும் கேப்டன் எப்படி மக்களிடம் அன்பாக இருப்பாரோ பாட்டிமார்களிடம் தாய்மார்களிடமும் இளைஞர்களிடமும் அன்பு பாராட்டி பழகி வருகிறார். அவர் கூட அந்நியார் அவர்கள் வரும் காலகட்டங்களில் செயற்குழு பொதுக்குழுவுக்கு பிறகு அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளரும் மாநில நிர்வாகிகளும் தேமுதிக தொண்டர்களும் ஆர்வமாக கேட்டு வருகின்றனர் என்று அந்நியார் சொல்கிறார். ஆகையால் அவருக்கு பதவி விரைவில் வழங்கப்படும் என்று சொல்கிறார். வழங்கியே ஆக வேண்டும். இன்றைய காலகட்டம் கேப்டனுடைய நிழலாகவும் நிஜமாகவும் வலம் வரும் தம்பி பிரபாகரன் அவர்கள் ஒரு பதவியோடு இந்த தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஒன்றியங்களிலும் நகரங்களிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் சென்று கேப்டனின் புகழை பரப்பி அவர் இன்னும் பல்வேறு உயரத்திற்கு வர வேண்டும் என்பதை தம்பி பிரபாகரன் அவர்கள் வருக என வரவேற்கிறேன். 2026 தேர்தலில், அதாவது அன்றைய தினம் 2005 கேப்டன் அவர்கள் மதுரை மாநகரில் தோப்பூர் திருநகரில் செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற இயக்கத்தை துவங்கினார். அவர் துவங்கும்போது இந்த மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், இந்த மக்களுக்காக நாம் எப்படி பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அன்றைக்கு 2005 தொடங்கினார் தலைவர் அவர்கள். அன்று முதல் இன்று வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் சொல்லப்போனால் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று தலைவர் சொன்னார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செயல்பட்டு வருகிறது. அதே போல் 2006 தலைவர் அவர்கள் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். 2005க்கு பிறகு 2006 முதல் சட்டமன்ற தேர்தலிலே கேப்டன் அவர்கள் 234 தொகுதிகளிலும் தனித்தே நின்று வேட்பாளர்களை நிறுத்தி களம் கண்டு விருதாச்சலம் என்ற தொகுதியை தலைவர் அவர்கள் சிங்கத்தின் குகையிலே சென்று சிங்கமாக சந்தித்து வெற்றி கண்டவர் தான் கேப்டன் அவர்கள். 2006 ஒரு தனிநபராக சட்டமன்றத்திற்கு சென்றார். அதே போன்று 2011 சட்டமன்றத்துக்கு தேர்தலை சந்தித்தார். அம்மையார் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களோடு புரட்சி கலைஞர் என்ற மாபெரும் தலைவர் கூட்டணி சேர்ந்ததால் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஜெயித்தார்கள், கேப்டன் அவர்களும் ஜெயித்தார்கள். 41 தொகுதியில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 29 தொகுதியில் எதிர்க்கட்சி தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மண்ணை கவச்சென்று எதிர்க்கட்சி அரியணையில் அமர்ந்தவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அதே போன்று தான் 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அந்நியார் தலைமையில் வரும் தேர்தலில் மாபெரும் வெற்றியை காண்போம். வெற்றி பாதையை நோக்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செல்லும். தமிழக மக்களை பாதுகாக்கும். அதே நேரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் முதல் என்னை போன்ற நிர்வாகிகள் இருந்தாலும் இன்னும் பல லட்சக்கான தொண்டர்கள்
அனைவரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் தெய்வ திரு கேப்டன் அவர்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருப்போம். நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.